Hi and hello எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் healthifyukitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக ட்ரைகலர் தோசா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம saffron dosa batter பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தி ஆயில் நல்லா சூடானதுமே அனியன் அண்ட் ரெட் சில்லி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அனியன் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுமே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம முந்தின நாளே சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், திருகின தேங்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு சால்ட் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். பேட்டர் இந்த அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒயிட் தோசா பேட்டர் பண்ணுறதுக்காக முந்தின நாள் நைட்டே சோக் பண்ணி வச்சிருந்த ரைஸ் அண்ட் திருகின தேங்காய் ஆட் பண்ணி இந்த மாதிரி நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீன் தோசா பேட்டர் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக வாட்டர் பாயில் பண்ணிகிட்ருக்கோம். கூடவே தேவையான அளவு ஸ்பினாச் ஆட் பண்ணி ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் விட்டுடலாம். 40 செகண்ட்ஸ் ஆனதுமே இந்த ஸ்பினாச்சை ஃபர்தராக குக் பண்ணுறதுலேருந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸில் இந்த ஸ்பினாச்சை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நம்ம ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நம்ம முந்தின நாளே சோக் பண்ணி வச்சுருந்த ரைஸ், க்ரீன் சில்லி, ஸ்பினாச் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி பேட்டர் நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். தோசை தவா நல்லா சூடானதுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க பேட்டரை லைனாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தோசை குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த தோசை இன்னொரு சைடு ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணுன்றது கிடையாது. ஒரு சைடு நல்லா குக் ஆனதுமே நம்ம எடுத்துடலாம். இந்த தோசை கூட ஸ்பைசியாக கோகனட் சட்னி இல்லை ஆனியன் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ட்ரைகலர் தோசாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care and see you. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அண்ட் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு சேனல் healthifyukitchen.